எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஊருக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் அண்ட் ரொம்ப ஹாப்பியான நாள். என்னன்னா தம்பிக்கு கல்யாணம் வரப்போகுது. அதனால பெற வாசிக்கிறதுக்காக வந்திருக்கோம். பெற வாசிக்கிறது அப்படின்னா இப்போ கல்யாணம் வச்சிருக்காங்க அப்படின்னா கேத்தலிக்ஸுக்கு எல்லா கிறிஸ்டின்ஸில் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 டைம்ஸ் சர்ச்சில் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. இன்னாருக்கு இந்த டேட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். யாருக்காவது ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா ஃபாதர் கிட்ட நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஒரு பெற வாசிக்கிறது அப்படிம்பாங்க. அதாவது ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை இது ரீட் பண்ணுவாங்க. இன்றைக்கி 3வது பெற வாசிக்கிறாங்க. கல்யாணம் முடித்து 7 வருஷம் இருக்குமா, 7 வருஷம் ஆச்சு. ஹார்ட்லி ஒரு 2 டைம்ஸ் தான் நான் எங்கள் ஊருக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், பூசை பார்க்குறதுக்காக எங்கள் ஊர் சர்ச்சுக்கு. இது 3வது வாட்டி வர்றேன். அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் சர்ச் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்க முடியும் அப்படின்னா காமிக்கிறேன். இங்கே நீங்கள் பின்னாடி பார்க்குறது எல்லாமே ரப்பர் எஸ்டேட் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்வாதாரமே இந்த ரப்பர் மரம் தான். இதில் இருந்து தான் அவங்க இந்த பால் எடுத்து அதை விற்று அப்படிதான் பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்வாதாரமே இந்த ரப்பர் மரத்தில் தான் அடங்கி இருக்குது. அதனால் நீங்கள் வர ரூட்டில் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாகவே ரப்பர் எஸ்டேட்டாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ எஸ், டைம் ஆகிடுச்சு, சர்ச்சுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஆனுவல் லீவ் முடித்து நான் துபாய்க்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கல்யாணமே முடிஞ்சிருக்கும். காலையில் ஒரு 6:30 இருக்கும். அந்த டைமில் எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அப்படியே பச்சை பசேல்னு. தக்கலையிலேருந்து பேச்சிப்பாறைக்கு போயிட்டுருக்குறோம். இதுதான் கான்வென்ட் ஜங்ஷன். நான் 10th வரைக்கும் படித்த சென்ட் ஊர்ஸ்லாஸ் கான்வென்ட் இது. அது தாண்டி வந்தோம் அப்படின்னா சென்ட் அகஸ்டின்ஸ் சர்ச் இருக்குது. இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பங்கு கோயிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேச்சிப்பாறை தனி பங்காக மாறுச்சு. அதுலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டி வந்தோம் அப்படின்னா பேச்சிப்பாறை வந்துடும். இதுதான் நான் பிறந்து வளர்ந்து எங்களுடைய சொந்த ஊர் பேச்சிப்பாறை. ரொம்ப அழகான ஒரு இடம். காலையில் சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். இதுதான் பேச்சிப்பாறை புனித சூசேப்பர் ஆலயம் தான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன். எங்களுடைய பங்கு கோயில் இது தான். ஞானஸ்நானம், புது நன்மை, கல்யாணம்னு எங்களுக்கு எல்லாமே இந்த சர்ச்சில் தான் நடந்துச்சு. அதனால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு இந்த சர்ச். இதுதான் எங்களுடைய தாய் கோயில், சின்ன கோயில். ஸோ கொஞ்சம் பெருசாக கட்டணும் அப்படின்ற போது தாய் கோயில் அப்படியே வச்சுட்டு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு சர்ச் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதில் வச்சு தான் என்னுடைய கல்யாணமும் நடந்துச்சு. தம்பியோட பெற வாசித்தது நான் வீடியோ எடுத்திருந்தேன். நான் அதையும் இது கூட ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பேச்சிப்பாறை புனிதலூர் மாதாம்பியம் காலம் சென்ற திரு அலெக்சாண்டர், திருமதி மரிய புஷ்பம் இவர்களின் மகன் அகஸ்டின் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் திருவெற்றியூர் புனித பவுல் ஆலயத்தில் வசிக்கின்ற திரு லாசர், திருமதி ராஜேஸ்வரி இவர்களுடைய மகள் நிம்மி இவர்களுக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது 3வது அறிவிப்பு. நாங்கள் எல்லோரும் வந்திருந்ததுனால அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாமா வீட்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நான் பிறந்து வளர்ந்த இடத்த பாப்பா காமிச்சு கொடுத்துட்ருக்குறேன். நான் பிறந்ததுலேருந்து என்னோடய கல்யாணம் வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல தான் வாழ்ந்துருக்குறோம். அப்பாவோட கல்லறை இங்கே தான் இருக்குது, பாட்டியோட கல்லறை இங்கே தான் இருக்குது. நிறைய மெமரிஸ் இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இதை விட ஒரு கஷ்டத்தை பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய பெரிய கஷ்டங்களை அனுபவித்த இடமும் இது தான். ஸோ அதெல்லாம் பாப்பாவுக்கு காமிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி பேச்சிப்பாறை அணையை பார்க்குறதுக்காக போனோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய அணைகள் இருந்தாலும் பேச்சிப்பாறை அணை இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய அணை. இது எந்த டைமில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா திருவிதாங்கூர் மகாராஜா மூலம் திருநாள் அவர்களுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது. ஒரு யூரோப்பியன் இன்ஜினியர் மிஞ்சன் அலெக்சாண்டர் அவர்களால் தான் இந்த அணை கட்டப்பட்டு இருக்கிறது. கட்டும்போது 42 அடியில் கட்டினது. அதுக்கப்புறம் ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 48 அடியாக உயர்த்தியிருக்கிறாங்க இதை. இந்த அணை பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்தில் இருக்குது. அதே மாதிரி கோதையார் ஆற்றினுடைய குறுக்கால இந்த அணையை கட்டியிருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி இங்கே சேவ் பண்ணி வச்சுட்டு கன்னியாகுமரி மாவட்டம் அண்ட் திருநெல்வேலியில் ஒரு சில இடங்களுக்கும் விவசாயத்துக்காக இந்த தண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யாராவது இந்த அணையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நாகர்கோயிலேருந்து 43 கிலோமீட்டரில் பேச்சிப்பாறை இருக்குது. அணையிலேருந்து தண்ணி வெளியே வர்றது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். அணையை நீங்கள் பார்க்குறதுக்கு டிக்கெட் எதுவும் கிடையாது, தாராளமாக யார் வேணாலும் பார்க்கலாம். அந்த காலத்திலே இந்த அணையை கட்டி முடிக்கிறதுக்கு 26.1 லட்சம் செலவாயிருக்கு. மேலே இருந்து பார்க்கும்போது பேச்சிப்பாறை அணையினுடைய வியூ இப்படி தான் இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வரவங்களுக்கு ரொம்ப நல்ல இடம் இது, ரொம்ப அழகாக இருக்கும். பேச்சிப்பாறை காயல் இது.
தம்பியோட ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் இங்கே தான் நடந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கேட் வழியாக இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வரலாம். பட் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரியலை. ஒரு வேளை இன்றைக்கி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஃபுல்லாகவே க்ளோஸில் தான் இருக்கா அப்படின்னு தெரியலை எனக்கு. அதனால் போக முடியலை அந்த பக்கம். இதுதான் எங்கள் சொந்த ஊர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே கன்னியாகுமரி யாராவது இப்போ நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டால் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரோம், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த இடத்துலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உலகத்தில் எந்த இடத்துலேருந்து யார் உங்ககிட்ட கேட்டாலும் நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வரோம் அப்படின்னு ப்ரௌடாக சொல்லலாம். எல்லாருக்கும் அவங்கவுங்க ஊர் பெருமை தான். ஆனால் கன்னியாகுமரிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெருமை. நாங்கள் கன்னியாகுமரி அப்படி சொல்லும்போது கன்னியாகுமரி, அதுவும் பேச்சிப்பாறை. இமேஜின் இப்படி ஒரு இடத்துலேருந்து டெய்லி காலையில் நம்ம பஸ் ஏறுறோம், ஸ்கூல் போகும்போது டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து காலையில் 6 மணிக்கெல்லாம் நாங்கள் இந்த தண்ணி வருதில்ல, அதில் வந்து குளிக்க வருவோம். ஆறில் வந்து குளிக்க வருவோம் காலையில். அதே மாதிரி இந்த இடம் நான் பஸ் ஏறுற இடம் வந்து இங்கே கிடையாது, கொஞ்சம் அந்த பக்கத்தில் இருக்குது. பட் ஸ்டில் இங்கேருந்து வரவங்க சம்திங் ஏசப்பா சிலுவை அம்மா சொல்லித்தாரு. இதுதான் வந்து இந்த அணையை கட்டினவரோட பேர் வந்து மிஞ்சன் அலெக்சாண்டர். அவருடைய நினைவிடம் தான் இது. எனக்கு தெரிஞ்ச 6 எல்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை சர்ச்லேருந்து வந்திருப்பாங்க. இப்போது ஆத்து மக்கள் திருநாள் வந்துல்ல, சர்ச்லேருந்து வந்து அப்படி கல்லறை தோட்டம் அங்கே வந்து பூசை நடக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. மேபி வந்திருக்கலாம். ஸோ இதுதான் மெமரி ஆஃப் மிஞ்சன் அலெக்சாண்டர். அவருடைய மெமரி வந்து அவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்கிற இடம். தாத்தா இதை வந்து இந்த அணையை வந்து அந்த தாத்தா தான் கட்டினாங்க. மிஞ்சன் அலெக்சாண்டர் எப்போ கட்டியிருக்காங்கன்னு இருக்கா? எஸ், 1897 இருந்து 1906 இந்த காலகட்டத்தில் தான் இந்த அணை வந்து வேலை நடந்திருக்கு. அவ்வளோதான். அதுக்கு மேலே இப்போ மான் எல்லாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து நிறைய மான் விட்டுருந்தாங்க. இப்போ மான் கிடையாது. மிஞ்சன் அலெக்சாண்டர் வந்து 1868 பிறந்திருக்கிறாரு. அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு 45. ஸோ இதுதான் அவருடைய நினைவு தூண் ஒன்று வச்சுருக்குறாங்க இதில். அப்படியே அணைக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பேச்சியம்மன் கோயில் இருக்குது. அதுவும் பேச்சிப்பாறையில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். பட் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன், மறந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்தது. ஸோ அது வந்து பேச்சிப்பாறை அணைக்கு கீழே வந்து பேச்சியம்மன் கோயிலும் இருக்குது. அணையிலேருந்து தண்ணி வெளியே வர அழகு பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இந்த பாதையில் அப்படியே பேச்சிப்பாறை, குலசேகரம் அந்த ரூட்டில் வந்து கன்னியாகுமரிக்கு முழுவதுமாக இந்த தண்ணி வந்து போகுது. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேச்சிப்பாறை ஸ்கூல், அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிடப்பள்ளி. இதுதான் பேச்சிப்பாறை ஸ்கூல். இது வந்து இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிறது வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தோடது. இந்த பக்கம் இருக்கிறது ரப்பர் எஸ்டேட். ரப்பர் எஸ்டேட் நடுவில் ப்ளூ கலரில் என்ன தெரியுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். மழை வரும்போது இந்த ரப்பர் பால் வந்து மழை தண்ணியில் நனைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு மரத்தையும் இந்த மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறது. இது வந்து பைனாப்பிள் தோட்டம். ரப்பர் தான், ரப்பருக்கு நடுவில் வந்து அந்த இடத்த வேஸ்ட் பண்ணாமல் அவங்க பைனாப்பிள் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய இருக்குது பைனாப்பிள். இது பக்கத்தில் தான் தம்பி ரீசெண்டாக ஒரு வீடு வாங்கியிருக்கிறான். நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். போகிற வழி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. மார்த்தாண்டம் பஸ். லேடிஸ்க்கு இந்த பஸ்ஸில் ஃப்ரீ தான் டசம்மா. நம்ம ஃப்ரீயாக போயிருக்கோம். பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்லன்னா அது ஃப்ரீ பஸ் லேடிஸ். தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் லாஸ்ட் இயர் ஊருக்கு வந்திருந்த போது இந்த இடத்துல சும்மா நடந்து தான் ஒரு ரீல் போட்டிருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த இடம். ஸோ அதுதான், இது தாண்டி தான் தம்பி வீட்டுக்கு போகணும். அங்கே இருந்து ஒரு வாழை மரத்தை சாய்ச்சிட்டு இருக்கிறோம். பார்ப்போம் ஸ்ட்ரென்த்தை பார்ப்போம், ஷோல்டருக்கு ஸ்ட்ரென்த்தை பார்ப்போம். இந்த விழுது அப்படியே இந்த தென்னை மரத்தை வெட்டி விட்டுருங்க. தள்ளி நிறுத்தா சாச்சிட்டாண்டா. சிங்கம் சாஞ்சிடுச்சு.
நீ போகக்கூடாது, அதுலேருந்து ஒரு கரை வரும், அது ட்ரெஸ்ஸில் பட்டா போகாது. சரி தூக்கி போடுங்க. இது வந்து திருநந்திக்கரை. பேச்சிப்பாறை அணையிலேருந்து வர தண்ணி வந்து இந்த வழியாக அப்படியே கான்வென்ட் ஜங்ஷன்னு போகுது. இதுதான் வந்து குலசேகரம் கான்வென்ட். இந்த வழியாக அப்படியே இது வந்து கன்னியாகுமரி மொத்தத்துக்கும் ட்ராவல் பண்ணுது. இதுதான் மாத்தூர் தொட்டிப்பாலம். 1966 கட்டப்பட்ட இந்த தொட்டிப்பாலம் வந்து ஐயா காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. ஆசியாவிலேயே நீளமான தொட்டிப்பாலமும் இதுதான், உயரமான தொட்டிப்பாலமும் இதுதான். இதோட உயரம் பார்த்திங்கன்னா 115 அடி தரை மட்டத்திலிருந்து. அதே மாதிரி நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் இருக்குது. அந்த காலகட்டத்தில், அதாவது 1960களில் இருந்த அந்த வறட்சியின் காரணமாக வந்து ஒரு மலையிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து, அதாவது விளவங்கோடு இந்த ஏரியா, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உட்பட்டு விளவங்கோடு அந்த ஏரியாவுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இந்த பாலம் வந்து கட்டியிருக்கிறாங்க. இது வந்து பாலமும் இருக்குது, நடந்து போகிறதுக்காக உங்களுக்கு பாலமும் இருக்கும். அது பக்கத்தில் வந்து ஒரு தொட்டி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அது வழியாக வந்து தண்ணியும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் நடந்தும் போகலாம். அது வந்து தண்ணி இன்னும் ஒரு மலையிலேருந்து வந்து இன்னொரு பக்கத்துக்கு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், அது வழியாக வந்து தண்ணியும் வந்து அந்த பக்கத்துக்கு போகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பரளியாறு இருக்கும். பரளியாருக்கு குறுக்கில் தான் இந்த தொட்டிப்பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு. தொட்டி மாதிரி இருக்கிறதுனால தான் தொட்டிப்பாலம் சொல்கிறாங்களா தெரியல. சிலர் வந்து இது பார்க்குறதுக்கு தொட்டில் மாதிரி இருக்குது, அதனால தொட்டில் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அது எதனால் அந்த பெயர் காரணம் அப்படிங்கிறது தெரியலை. அன்னைக்கு ஒரு காரணத்துக்காக கட்டியிருக்கிறாங்க. வறட்சியின் காரணமாக தண்ணி பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்காக இது கட்டியிருக்கிறாங்க. பட் இப்போது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலங்களில் இதுவும் ஒன்று. ரொம்ப அழகான ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது இது இவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்னா இதை தாங்கிறதுக்கு தரைமட்டத்திலேருந்து 28 பெரிய தூண்கள் வந்து வச்சு தான் இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க, தொட்டி பாலத்தை. நான் அது வந்து கீழ்ப்பக்கமாக நான் போகும்போது அந்த தூண்களை வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா அப்படி பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நேச்சர். யாராவது இந்த தொட்டி பாலத்தை விசிட் பண்ணுறதுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா நாகர்கோயிலேருந்து 28 கிலோமீட்டர், இந்த பக்கம் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா 52 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே சுற்றி காமிக்கிறேன். பாலத்தோட கிட்டத்தட்ட நடுப்பகுதின்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், இந்த பக்கத்துலேருந்து அந்த ஆறு வருது பாருங்கள், ஒரு ஆறு வருது, மலை அப்படியே அந்த ஆறு. நீங்கள் இந்த பக்கம் பாலத்தோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீகந்தா போகுது. அவ்வளோ அழகாக இருக்குது. போகலாமா? திருப்பி போகலாமா? வெயில் நிற்க முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஸ்பெஷலே இதுதான். எங்கே பார்த்தாலும் டூரிஸ்ட் ஏரியா தான். வீடு வரைக்கும் போயிட்டு வந்தோம். பேச்சிப்பாறை டேம் பார்த்தாச்சு, மாத்தூர் தொட்டிப்பாலம். இது நடுவில் ஒன்று விட்டுட்டோம் நம்ம, திருப்பரப்பு ஃபால்ஸ் இருக்குது, அது தனியாக ஒரு நாள் போகலாம். ஹாய், பேன் எடுத்து வாயில் போடுது. ஹலோ, ஜூம் பண்ணுவோமா இவனுங்களை? வாவ், பைனாப்பிள் இங்கே ரொம்ப ஸ்பெஷல். இங்கே வந்து இங்கே விளையிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வர்ற எல்லாரும் இங்கேருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. தொட்டி பாலத்துக்கு 2 எண்ட்லேயுமே நம்ம கீழே இறங்கி வர்றதுக்கு படிகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கீழ்ப்பக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தூண்கள் 28 தூண்கள் இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் அந்த பில்லர்ஸ். இதுதான் இந்த பாலத்தை வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய பில்லர்ஸ். சின்ன வயசில் ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே மாத்தூர் தொட்டி பாலம், இல்லை பேச்சிப்பாறை அணை இருக்கும், திருப்பரப்பு ஃபால்ஸ், கன்னியாகுமரி, இந்த மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ளே தான் வந்து டூர் கூப்பிட்டு போவாங்க சின்ன குழந்தைங்கள. ஸோ இந்த இடங்களுக்கெல்லாம் வரும்போது அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே வந்து போகும். இங்கே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பார்க் இருக்குது, கீழே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குளிக்கணும் அப்படின்னா கீழே ஆறு இருக்கிறதுனால குளிச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு ஒருத்தங்க கீழே நாங்கள் வரும்போது சொன்னாங்க, ரீசெண்டாக ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து அதனால அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை அப்படின்னாங்க. தொட்டி பாலத்தை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பை பை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. பாய் பாய்.